பெஸ்ட்டோ. எப்பா விவசாயம் இருக்கிற இடத்துல கிணறுகள், ஏகப்பட்ட கிணறுகள் வச்சு விவசாயம் பண்ணான். இந்த 100 வருஷம் ஆண்டு காலம் சின்ன சின்ன குளங்களை, குளத்துக்கு தண்ணி இல்லைன்னா கிணத்துக்களை பூரா வெட்டி அதில் தண்ணி விவசாயம் பண்ணி சாப்பிட்டான். ஏரி குளங்களை பூரா சின்ன சின்ன கம்மா கால்நடைக்கு பூரா முடிச்சிட்டான். எப்போ பயிர் வச்சியல் இடத்துல பூரா செங்கச்சூளை போட்டு ரேடியாக கொட்டு மேலே அடித்து விடியா அடித்து செங்கலை இருக்கான். என்ன அர்த்தம்? வெயிட் ஏற்றுறதுக்கு இவன் கொடுக்கான். அப்போ செங்கச்சூளை போட்டவனை பூரா விடுவாரா? அவன் எந்த இடத்துல போட்டிருக்காங்கிற கணக்கு எடுக்கையில் கிராம அதிகாரி தலையாரி பூரா விட்டுட்டான். 2ஆம் நம்பர் திரிக்கிறதுக்கு பூரா பூமியில் விட்டுட்டான். பூமியை அழித்து நெருக்கி வரான். இப்போ வெளிநாட்டில் பாம்பு போட்டு பில்டிங் பூரா கீழே இறங்குதா? எல்லாம் அவனுக்குள்ளே பாம்புகளை போட்டு அரசியல்வாதி, அங்கே இருக்கிற அரசியல்வாதி இப்படியே சோழியை முடிச்சிடுவார். இப்போ கணக்கு போட்டார். அவனுக்குள்ளே அடித்து அவனே நொறுக்கி அவனா போகணும். ஒரு பக்கம் நிலநடுக்கம் வரும், ஒரு பக்கம் காற்று புயல் வரும், ஒரு பக்கம் தண்ணி ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கோம். இப்போ கேரளாவில் பிடிச்சி அடித்து துவைச்சி எடுக்கார். கேரளாவில் அடித்து துவைக்கல. இப்போ பழையபடி அந்த வயல்நாடு பூரா இப்போ பழையபடி கீழே இறக்குவார். அந்த பக்கம் உள்ளே போகக்கூடாது. ஏன்னா கடவுள் எல்லாம் உட்காந்து போகிற இடம் வார இடம், அவர் போகிற இடம் வார இடம், அந்த இடத்த அசிங்கம் பண்ணக்கூடாது. புரியுதா? இப்போ பூமியில் மேற்கு தொடர்ச்சி மலை பூராமே அசிங்கம் பண்ணதான் இந்த அரசியல்வாதி முட்டாப்பே காமிட்டாச்சு. எப்படி கொடியை தூக்கி ஒரு பேப்பரை வச்சு பூமி அழிச்சிடலாம், நம்ம இன்னும் தின்னுட்டு கிடக்கலாம்னு போகுது, உழைப்பு இல்லாமல். புரியுதா? எல்லாம் கேட்டுக்கோப்பா. கெட்டடம் பில்டிங்கு வெயிட்டு ஏற்றி எடுக்கையில் செங்கல் எங்கேருந்து வந்துச்சுங்கிற கணக்கு பிடிப்பார். சிமெண்ட்டு மலையை உடச்சி சிமெண்ட் அரைக்கான், அது எங்கேருந்து வந்துச்சுன்னு பிடிப்பார். கம்பி எங்கே உருக்குதான் அங்கே புரிடாம்பார். எல்லாம் பிடிச்சி கம்பெனி பூரா உள்ளே தூக்கி உள்ளே கொண்டு போயிடுவார். சரியா? இருக்கிற இடம் ஆடை சிம்பிளாக போட்டுக்கோ, இருந்துக்கோ, போய்க்கோன்ட்டார். ஆனால் ஒரு ஆதார கார்டில் 500 டன்னு ஏற்றி வச்சுருக்கான். 500 டன்னு 1000 டன்னு ஏற்றி வச்சுருக்கான். இதெல்லாம் உனக்கு தெரியலையாப்பா? கோர்ட்டில் நீதிபதி சேர்ச்சி கோட்டார், ஆணும் பெண்ணும் டன்னு ஏற்றலாமா? ஒரு இட திராசு இருக்குது. ஒரு திராசு ஒரு பக்கம் வெயிட்டு ஏற்றிக்கிட்டே போனால் ஒரு பக்கம் மேலாக்க ஏறும், கீழே இறங்கும். அப்போ என்ன அர்த்தம்? இதே மாதிரி பூமியில் அழிக்கான். எதுக்கு இட திராசு உள்ளே கொடுத்தாரு? இந்த இடையை பாரு, நீதிபதி சேர்ச்சி கோட்டார் பூரா பாரு. தப்பு செய்கிறவன் ஒரு பக்கம் இழுத்து போகிறான், ஒரு பக்கம் ஆடிக்கிட்டே போகிறான். அந்த இடம் ஒன்று. இன்னொரு அடுத்த இடையில பில்டிங்கு பூமியை நிறைய போடுதான். இதுதான் மெயின். 7 ஜென்மத்துக்கு முன்னாடியே கொடுத்த எடை திராசு உள்ள நீதிமன்றத்தில். யாருக்கா சுத்தியில் வச்சு தட்டுதிய, அந்த சுத்தியெல்லாம் தட்டக்கூடாது. லத்தி இருக்கணும், ஏந்திரம் இருக்கணும். யார்கிட்ட? கோட்டார்கிட்ட கையில் இருக்கணும். சுத்தியில் வச்சு தட்டி என்னையா தட்டுதிய? ஆர்டர். அந்த ஆர்டராக இருக்கக்கூடாது. கையில் ஏந்திரம் இருக்கணும், லத்தி ஓரத்தில் வச்சுருக்கணும். சர்ச்சில் அப்போ உங்களுக்கு என்ன அப்படிங்கிற கேள்வி முற்றுப்புள்ளி வைக்கார். இப்போ ஐயா வச்சுருக்காருல்ல லத்தி ஏந்திரம், அவர் பவரால் கையில் வச்சுருக்காரு. நீங்கள் சட்டப்படியாக மானிடத்தில் கையில் வச்சுருக்கணும். குட்டுக்கிற குட்டுப்பில் சொட்டுன்னு ஒரு ஆள் அரைஞ்சால் அந்த வழக்கு கீழே வருமா? அடுத்தாப்பில் வழக்கறிஞர்கள் 2 தரப்புகளும் கோர்ட்டார்கிட்ட பேசணும். ஒருத்தன் தப்பு செஞ்சு வச்சுருக்கான், 2 பேருமே தப்பு இருக்குது, இது நீங்கள் தான் பார்த்து முடிவு பண்ணிக்கணும். நோட்டீஸை தூக்கி உள்ளே போடணும். உனக்கு வாங்குகிற காலத்தையே வாங்கிட்டு தூக்கி போட்டுறணும். அது அவங்க பார்த்து 2 தரப்பை பார்த்த உடனே இவன் 2 பேரும் உள்ளே தூக்கி போடுறான். ஆண் பண்ணி உள்ளே தூக்கி போடு, முடிஞ்சு வச்சு. இது நீ பெருசா நான் பெருசான்னு பெட்டிஷன் இந்த பக்கம் வாசிக்க, இந்த பக்கம் விட சர்ச்சை பூரா கோட்டார பூரா பூரா மாற்றி குழப்பையும் வெளியில் தவிக்கிட்டு 2 காலை கையை தூக்கி தோளில் போட்டு போகிறான். வெளிநாட்டில் தூக்கு தண்டனை போடுவாங்களா? கை காலை எடுக்காங்களா? ஐயா அந்த சட்டம் இருந்தது, அந்த சட்டத்தை ஏன் போச்சு? டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி. தூக்கு தண்டனை போட்டிருந்தா இன்றைக்கி இவ்வளோ சேட்டை பண்ணுவானா அரசியல்வாதி? 10,000 கோடி 2ஆம் நம்பர். எப்படி? அதான் சொல்லுதான்ல, 2ஆம் நம்பர் பார்க்குறவன் அரசியல்வாதி பார்க்குறேன் என்ன சொல்லுதான்? ஏப்பா 10 வருஷமாக நம்ம ஓட்டெல்லாம் வழக்கறிஞர் இருக்காங்க, தப்பிச்சிக்கலாம் பேப்பரை கொடுத்து. அப்போ என்னப்பா அவமதிப்பு? கோட்டை அவமதித்து வெளியில் ஆடுதான். ஜட்ஜி கோட்டாரை பூரா அவமதித்து ஆடுதான். ஒரு கோட்டாவில் வளாகத்துக்குள்ளே இருக்கிற நீதிமன்றம் கண்ட்ரோலில் இருக்குன்னா அந்த கண்ட்ரோல் நீதிபதி ஜட்ஜி கோட்டார் பார்க்கணும். ஆணும் பெண்ணுமே பார்க்கணும், இறங்கி பார்க்கணும். பாதுகாப்புக்கு என்ன வேணும்? உட்காந்துட்டார், 5 வருஷம் ஆண்டு காலமாக உட்காந்துருக்காரு. ஐயா எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, நாங்கள் எல்லாம் செக் பண்ணுறோம், நாங்கள் பார்க்கமையா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்களா? ஜட்ஜி கோட்டார் ஆணும் பெண்ணும் வழக்கறிஞர்களை வச்சு கூப்பிட்டு வந்து பார்த்துருக்கீங்களா? இல்லையா? பார்க்கல. இன்னும் கணக்கு போட்டதை பார்த்துக்கிட்டே இருக்கியா? பாருங்கள், என் வேலையை நான் நடத்துதேன்னு சொல்லி